எல்லாரும் இன்னைக்கு ஆசைப்படுறீங்க பிள்ளைகள் பல்துறை வித்தகராக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ரெடி தானே? ஒரு சூப்பர் சிங்கர்ல பாடுற மாதிரி சூப்பரா பாடணும்னு நினைக்கிறீங்க, கோபிநாத் மாதிரி பேசணும்னு நினைக்கிறீங்க, தோனி மாதிரி ஆடணும்னு நினைக்கிறீங்க, எல்லாத்தையும் அவனே செஞ்சணும்னு நினைக்கிறீங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, பல்துறை வித்தகராக உங்கள் பிள்ளை வளர வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் வீட்டுக்குள் என்னவெல்லாம் பேசுகிறீர்கள் பாருங்க. அவன் அருமையா பேசணும், அவன் அருமையா பேசணும், நல்லா பேசணும், 4 பேர் முன்னால நின்று பேசினா அப்படி இருக்குன்னு ஆசைப்படுறீங்க. வீட்டுல ஏதாவது ஒண்ணு சொன்னா வாயை முடுங்குறீங்க. சொல்றமா இல்லையா? வாயை மூடு, பெரிய பேச்செல்லாம் பேசாது, உன் வயசுக்கு தக்கன பேசு. என்ன ஏன் நான் என் வயசுக்கு தக்கன பேசுறேன்னா, நான் திருமணம் ஆவதற்கு முன்னாலேயே 45 வயதில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு 1 மணி நேரம் உரையாற்றிருக்கேன். செத்தாதான் சுடுகாடு தெரியுங்கிற அவசியம்லாம் கிடையாது. வாழ்க்கை புரியுது, அந்த பீரியட் முடிஞ்சிருச்சு. we get informations now. நான் 12 வருடங்களாக நீயானா இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறேன். எனக்கு திருமணமாக 7 வருஷம் தான் ஆகுது, 7.5 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாலே கூட திருமண வாழ்க்கை பற்றி நான் பேசியிருக்கேன். அது எப்படி நீ பேசின? அப்படிலாம் பேசலாங்க, நீங்களா தான் கற்பனை பண்ணிக்கிறீங்க. அதெல்லாம் அனுபவம் இருந்தால் மட்டுமே பேச முடியும். அனுபவம் அறிவும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து பயணிக்கிற ஒரு நியூ த்ரெட் ஆஃப் லைஃப்ல அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. சோ தட் இப்போ நீங்க எங்க வச்சுக்கிறோம், நல்லா பேசணும்னு நினைக்கிறீங்க, ஆனா வாய மூடு அப்படின்னு சொல்றீங்க. லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும்னு நினைக்கிறீங்க, எந்த பொறுப்பையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ரைட்டா? எந்த பொறுப்பு கொடுத்துருக்கீங்க? அதிகபட்சம் கொடுத்துருக்கக்கூடிய பொறுப்பு என்ன சொல்லுங்க? பொறுப்பே கொடுத்தாலும் பின்னாலே வாரீங்க இல்லையா? பொறுப்பே கொடுத்தாலும் பின்னாலே வரீங்க. இபி ஆபீஸுக்கு அடிக்கிற மொட்டை வெயில்ல போய் பில்லு கட்ட சொல்ற நீங்க, ஒன்னு ஆன்லைன்ல கட்டுறது எப்படின்னு பிள்ளைகிட்ட கத்துக்கங்க, இல்லாட்டி ஆன்லைன்ல கட்டுற பிள்ளைய விட்டுருங்க. ரெண்டுமே பண்றது இல்ல, சும்மா நோய் நோண்டாத காசு போயிட போகுது. You guys need a leadership quality from your kids and you guys are not giving any responsibility to them. என்ன பெரிய பொறுப்பு நம்ம பிள்ளைகிட்ட கொடுத்துருக்கோம் யோசிச்சு பாருங்க. உனக்கு இன்னும் வயசு இல்லை, உனக்கு இன்னும் வயசு இல்லை, உனக்கு இன்னும் வயசு இல்லை. நீங்க எவனை இப்படி தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்களோ அவன் 21 வயசுல கல்யாணம் பண்ணி வீட்டில் வந்து நிற்பான். சொல்லிட்டேன் நான் இப்போ வயசு இல்லைன்னு சொன்னீங்களா, கொய்யால பாடுறா 21 வயசுல கூட்டியாண்டேம்மா. லீடர்ஷிப் குவாலிட்டி வேணும்னு நினைக்கிறீங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நல்ல பேச்சு திறன் உள்ள ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அந்த டைட் இருக்கக்கூடிய பிள்ளையாக அது வளரணும்னு ஆசைப்படுறீங்க. வீட்டுக்குள்ள பெரிதாக பேச நீங்கள் அனுமதிப்பதே கிடையாது. எந்த பொறுப்பை பெருசாக எடுத்து கொடுத்துருக்கோம்? இன்னும் என்ன பொறுப்பு கொடுக்குறோம்? வெங்காயம் வாங்கிட்டு வா, இதெல்லாம் ஒரு பொறுப்பு. 10th 400 மார்க் எடுத்தவனுக்கு சின்ன வெங்காயம் பெருசா வாங்கிட்டு வா, எங்க அம்மா அப்படிதான் சொல்லும். சின்ன வெங்காயம் பெருசா வாங்கு, பெரிய வெங்காயம் சின்னதா வாங்கு. உலகத்திலே வெங்காயம் வாங்குறதுக்காக பல்கலைக்கழகம் நடத்துற பரம்பரை நம்ம பரம்பரை. எங்க கையை வச்சா அல்லோ கையெல்லாம் வைக்க கூடாது, நாங்க தான் போடுவோமா. அவன் ஒரு வெங்காயம் வாங்கிட்டு வர மக்கள் வேணா வழக்கம் இல்லை. நீலாம் 10ஆம் கிளாஸ் படிச்சு கிழிச்சிருக்க மாணவன். வெங்காயம் வாங்குறதுக்கும் 10ஆம் கிளாஸ் படிச்சதுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? நீங்க போய் வாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? வீட்டுக்குள்ளே ஒரு தலைவனை உருவாக்குவதற்கு பதிலாக வேலையாளை உருவாக்குகிறீர்கள் இல்லையா? Are you guys are giving responsibilities? இவ்வளவு எதுக்கு? நாளைக்கு வீட்டுக்கு நீ போய் நல்லது கெட்டது புழங்கணும், போற இடத்துல சமைச்சு போடணும். அந்த கருத்தை நான் ஒத்துக்கல, அது வேற விஷயம். ஒரு பெண் பிள்ளை திருமணமாகி சமைத்து போடுவதற்காக பிறந்தவள் என்ற மனோபாவத்தை நான் எதிர்க்கிறேன். அதுதான் சரியும் கூட. ஒரு பெண் அதுக்கு தயாரிக்கப்படல. அவ வெறும் கல்யாணம் பண்ணி புள்ள பெத்து புருஷனுக்கு சமைச்சு போறதுக்கெல்லாம் ஒன்னும் ஒரு பொம்பளை பிள்ளையை பெக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. வேண்டாம் இருப்பா புள்ள பெத்து காண்டாமிருகன் பேர் வச்ச கதையா ஒரு பொம்பளை பிள்ளையை பெத்து சமையல் சொல்லி கொடுத்து அனுப்புங்கிற அவசியம் இல்ல. பயல்களா இப்ப நல்லா சமைக்கிறாங்க. அப்புறம் உங்க புருஷன் மாதிரி காலையிலே தேங்காய் சட்னியோ சாம்பார் வைக்கல காண்டாருன்னு சொல்ற புருஷெல்லாம் செத்து போயிட்டாங்க. அவங்க தான் எல்லாம் பெட் காஃபிலாம் போறாங்க. பயப்படாதே, நல்ல மருமே கிடப்பான். இதுக்கெல்லாம் பயந்து ஒரு பிள்ளை அடுப்பிலே வைக்கணும் இல்லை. ஆனா அங்க கூட நீங்க ஏதாவது சொல்லி தரீங்களா? யோசிச்சு பாருங்க. ஏதாவது செய்யும், இது எப்படி பண்ணு, அது அப்படி பண்ணு, ஒன்னத்துக்கு வழக்க இருக்கா, நீல நாளைக்கு போய் இப்படி குடும்பம் பண்ண போற, ஒன்னு நினைச்சா பயமா இருக்கு, என்ன சொல்லி போறான்னு தெரியல. உங்களுக்கு புள்ள என்ன ஆகும்னு கவலை இல்ல, போற இடத்துல உங்க சம்மந்தி உங்களை என்ன சொல்லி தான் கவலை. அப்ப அதை கூட அந்த அதிகாரத்தை கூட நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கறது இல்லை. இவ்வளவு இதுக்கு கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள ஒரு மருமக வர்றா, அடுப்படியில் விட்டுருவீங்க நீங்க. என் மகனுக்கு இதுதான் பிடிக்கும், உனக்கு தெரியாது, எது என்ன உனக்கு தெரியாது. நேற்று நைட்டு முழுக்க நாங்கள் அவ்வளோ நேரம் பேசியிருந்தேன், எப்படி தெரியாது நீ சொல்றேன்னு கேட்க முடியுமா பொம்பளை பிள்ளை? அப்போ ரொம்ப முரண்பட்ட சமூகமாக இருக்கிறோம். நாம் எல்லாம் நினைக்கிறோம் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய கல்வியின் வழியாகவே நாம் நினைக்கக்கூடிய இந்த ட்ரைட்ஸ், இந்த திறமைகள் பிள்ளைகளுக்கு வரும் நம்புறோம். அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி, பேசும் திறன், பழகும் திறன், நெகோஷியபிள் ஸ்கில்ஸ், இது எல்லாமே பள்ளிக்கூடத்தில் நடிக்கக்கூடிய பாடத்திலிருந்து வரும் கிடையாது, அது வாழ்க்கையிலிருந்து தான் வரும். லீடர்ஷிப் குவாலிட்டி கேன் அக்வயர் ஃப்ரம் தி சோஷியல் ஸ்ட்ரக்சர், நாட் ஃப்ரம் தி ஸ்கூல். அதை பள்ளிக்கூடம் சொல்லி தான் தர முடியும். அதை செயல்படுத்துறது வீட்டில் இடம் வேணும்ல. ஒரு 15 வயது பையன் அல்லது ஒரு 15 வயது பொண்ணு அல்லது ஒரு 12-13 வயசுல கூடிய ஒரு பொண்ணு, டீனேஜர் தொட்ட ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அவங்க வீட்டில் இருக்காங்க. அவங்க முன்னால சண்டை போடுறீங்க, நடக்குதா இல்லையா? எல்லாரையும் சொல்லல, பண்றோம். அந்த பிள்ளை சும்மா இருந்து தொலைங்கப்பா, என்ன மரியாதை இருக்கு நம்ம மேல? அவங்க குடும்பத்தில் நீங்க வண்டியா திட்டுறீங்க. உன் தம்பி இருக்கானே திருட்டு பையன், அவனை எல்லாம் ஒன்னையெல்லாம் கட்டினதுக்கு எருவ மாட்டை கட்டிக்கலாம், கட்டிக்க வேண்டியதானே? அது கற்பனா. உங்க தங்கச்சி இருக்கல கொள்ளக்காரி, எது பேசுறது யாரை பத்தி? நீங்க அந்த பொண்ணுக்கு மாமாவையும் அந்த பொண்ணுக்கு சித்தியையும் பத்தி அத்தையும் பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க இப்படி பேசினா அந்த பிள்ளைகளுக்கு அந்த மேல மரியாதை எப்படி வரும்? கற்பனா மறுநாளோ அடுத்த நாளோ வீட்டுல ஒரு நல்ல காரியம், அக்காவுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க வீட்டுக்கு, இல்ல சம்பந்தம் பேச வந்திருக்காங்க. அங்க அந்த பையன் ஒரு 12 வயசு பையன் உட்கார்ந்துருந்தா நம்ம பேச்சு என்ன சொல்லுங்க? பெரியவங்க பேசிட்டு இருக்கப்ப உனக்கு என்ன வேலை, வெளியில போய் விளையாடு. இப்ப இவன் யாரு? 12 வயசு பையனுக்கு என்ன புரியாங்க பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. வீட்டினுடைய ஒரு மிக முக்கியமான நிகழ்வில் இருக்கிற போது ஒரு தந்தை ஒரு 15 வயது பையனையோ 15 வயது பொண்ணையோ உட்காருங்க, முக்கியமான விஷயம் நடக்குதுன்னு சொன்னாலே அவனுக்கு லீடர்ஷிப் ஸ்கில் வந்துடும். என்னை பெரிய மனிதனாக நம்பி உட்கார வைக்கலாம், அவன்லாம் தான் லீடர்ஷிப் ஸ்கில்லுக்கு வருவான். நீங்க என்ன பண்றீங்க? மோசமானது நடக்கலாம் அங்க இருக்க புள்ள, அப்ப கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. வீட்டில் பெரியவங்க பேசிட்டு உனக்கு என்ன வேலை, ஏன் சின்ன பிள்ளைக்கு கேட்க கூடாது, மோசமா ஏதாவது பேச போறீங்களா? ஒண்ணும் இல்ல, அதுக்கு புரியுது, நீங்க தீர்மானிக்கிறீங்க இந்த வயசுல தான் இது புரியும், இந்த வயசுல இது. அதனால தான் பிள்ளைங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஒண்ணு பிள்ளைங்க
பிள்ளைங்களை பயங்கர மோசமா நீங்களே கற்பனை படிக்கிறீங்க, இல்லைன்னா உங்க வீட்டு பிள்ளைங்க பயங்கர இன்னசென்ட்டா கற்பனை படிக்கிறீங்க. 4 பொம்பளை பிள்ளைங்க ஒரு 15 வயசுல சேர்ந்தா என்ன பேசுங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி போட்டு காட்டினேன், பூரா பையில ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிருவீங்க. What are the conversation they have? Because they have that much of exploration. Nothing wrong about it. 15 வயது பையன்கள் சந்தித்து பேசுகிற போது என்னென்ன விஷயங்கள்லாம் பேசுவாங்க, நீங்க ஒரு கற்பனை வச்சிருக்கீங்க. அவன் உலகம் வேறு. ஒன்று நாமவே கற்பனை பண்ணுறோம், அவங்க தப்பாக தான் பேசுவாங்க. இல்லைன்னா நாமவே கற்பனை பண்ணுவோம், அவங்க இன்னசென்ட்டாக தான் இருக்காங்க. இது ரெண்டு தாண்டி பேலன்ஸான ஒரு வாழ்க்கையை நம்மகிட்ட இல்லை. அதனால அந்த மாதிரி சொன்னேன், இன்றைக்கு பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இல்லை, பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு சமூக பிரச்சனை. அது பெண்ணின் பிரச்சனை இல்லை. நம்ம ஊரில் எப்போ வச்சுக்கிறோம், பொம்பளை பிள்ளைகளுக்கு பிரச்சனைனா அது பொம்பளை பிள்ளை பிரச்சனை கிடையாது, அது சொசைட்டியோட பிரச்சனை. ஒரு பெண் பிள்ளை பாதுகாப்பாக இருக்கணும், அது ஆனால தான் அந்த பிரச்சனை நடக்குது. நீங்கள் ஆண் பிள்ளையை தான் சரி பண்ண முடியும், பெண் பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறது நீங்கள் நிறுத்த முடியாது. ரைட் தானே? ஒரு பெண் பிள்ளையை வச்சுக்கிறது எவ்வளோ வதக்குன்னு இருக்கு, ஒரு பிள்ளையை வச்சுக்கிறது எனக்கு எவ்வளோ பிரச்சனையா இருக்குன்னு சொல்றாங்க. பெண் பிள்ளை மட்டும் இல்லை, ஆண் பிள்ளை எவ்வளோ பயப்படுறீங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாம் வலுவிழந்துட்டீங்க மனசுல இருந்து, அதை நம்மளால ரிவைவ் பண்ணவே முடியல. இங்க நீங்க எல்லாம் இருக்கீங்களே, நீங்கள்லாம் காலாண்டு விடுமுறைக்கும் அரையாண்டு விடுமுறைக்கும் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனவங்க தானே இல்லையா? சித்தப்பா வீடு, பெரியப்பா வீடு, மாமா வீடு, அத்தை வீடுன்னு யாரோ ஒரு வீட்டுக்கு போயிருந்தீங்கல்ல. இப்போ சம்மர் லீவ் நடக்குது, எவ்வளோ பேர் உங்கள் பிள்ளைய உங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்பிடுங்க? பெருநகரத்தில் ஓகே, அதுவுமே தப்பு தான். சொல்லுங்கள், எவ்வளோ பேர் உங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு உங்கள் பிள்ளைக்கு அனுப்பிடுங்க? பூரா பயலோடைய சண்டை. ரைட்டா? நீங்களே சண்டையை போட்டாச்சு, சண்டையும் போட்டுவிட்டு நாம இப்போ அவங்களோட சண்டையில் இருக்கோம், அவங்களோட நீங்கள் பேசக்கூடாது, இவங்ககிட்டே சொல்லிடுது. இவனுங்க அழகாக வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த பெருசுக்கு பிரச்சனைலாம் சேர்க்காம அழகாக ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக ஒரு குரூப் வச்சு பேசிட்டு இருக்குங்க. இதுகளையும் கெடுக்கிறது. ரைட்டா இல்லையா? அப்போ எல்லாரையும் சண்டை ஒன்று. ரெண்டாவது, ஒரு குழந்தைய பற்றி பயப்படுறோம். வாழ்க்கையில் எல்லாத்தையும் பள்ளிக்கூட பாடத்தின் வழியாகவும் நான் வீட்டில் சொல்லக்கூடிய அறிவுரையின் வழியாக நடத்திட முடியும். நீங்களாம் நம்புறீங்க, நம்பாதீங்க, அது நடக்காது. ஒரு குழந்தை என்பது வாழ்க்கையை கற்றுக்கொள்ளணும். பள்ளிக்கூடம் ஒரு பள்ளிக்கூடம்னா வீடும் ஒரு பள்ளிக்கூடம் தான், வேறு வகையில் அது பள்ளிக்கூடம். வாழ்க்கை குறித்த புரிதலை வீடு தான் முதல்ல ஏற்படுத்தணும், அடுத்துதான் பள்ளிக்கூடமே ஏற்படுத்த முடியும். அதைத்தான் அந்த ஆசிரியர் ஃபேஸ் பண்றார். அப்போ ஒரு பிள்ளையை இன்னொரு வீட்டுக்கு நீங்க அனுப்பாம இருக்க என்ன காரணம்? வாட்? நாம எல்லாம் என்ன பண்றோம்? நான் ஒரு டிசைன்ல ஒரு பிள்ளையை வளர்க்குறேன், ரைட்டா? அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த சமூகம் இருக்குன்னு நம்புறோம். உண்மையிலேயே வாழ்க்கை குறித்த புரிதலை கடந்த காலத்திலிருந்து கொஞ்சம் ரிவைவ் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கு. நீங்களாம் நிறைய மாத்திருக்கீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? நாங்கள் ஒன்றும் சொல்ல கிடையாது, எங்களெல்லாம் சொந்தக்கார வீட்டுக்கு அனுப்பாது. அதுக்கு பிள்ளைங்க மேலே பழியை போட்டுருங்க. இது இன்னொரு இடத்துல போய் இருக்காது, தண்ணி ஒத்துக்காது, வெயில் ஒத்துக்காது. நீங்கள் அண்டார்டிகா பனிப்பிரதேசத்துலேருந்து பாவம் அனுப்புறீங்க. சேலத்திலே அதே வெயில் தான், சென்னையிலே அதே வெயில் தான், வேலூர்லேயே அதே வெயில் தான். எங்கே போனாலும் பயப்புள்ள அப்படியே பிச்சு எரியிற மாதிரி அடிக்குது வெயில். அப்புறம் அவங்க வீட்டில் சரியாக பார்த்துக்க மாட்டாங்க, ஏசி இல்லாமல் என் பிள்ளைக்கு தூக்கம் வராது. இது மாதிரி ஆயிரக்காரணம். பிள்ளை எந்த சூழ்நிலையும் வளரும் தெரியுமா? குழந்தைக்கு தான் அல்லது இளம் வயதில் தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிற அடாப்டபிலிட்டியே வரும். திட்டுனா கூட தாங்கிக்கும். ஒரு விடுமுறை நாளிலே அத்தை வீட்டுக்கோ சித்தி வீட்டுக்கோ மாமா வீட்டுக்கோ இல்லை ஏதோ ஒரு சொந்தக்கார வீட்டுக்கோ போற பிள்ளை தான் வாழ்க்கையுடைய இன்னொரு பகுதியை பார்க்கும். என் வீடு சற்று வசதி கூடியது, அவங்க வீட்டில் அவ்வளோ வசதி கிடையாது. இரவு என் வீட்டில் நான் மெத்தையில் படிப்பேன், அவங்க வீட்டில் தரையில் தான் படுக்கணும். ஃபேன் எங்கள் வீட்டில் இருக்கும், அவங்க வீட்டில் மொட்டை மாட்டியில் தான் இரவு நேரம் தூக்கம். நைட்டு எங்கள் வீட்டில் இட்லி வைப்பாங்க, அவங்க வீட்டில் சாப்பாடு தான், சோறு திங்கலாம். இரவு வாழைப்பழமும் பாலும் சாப்பிட்டு தான் என் வீட்டில் படுப்பேன். கொஞ்சம் காசு பணம் நான் வச்சிருக்கேன், அவங்க வீட்டில் அந்த வசதியெல்லாம் கிடையாது. நான் நினைக்கக்கூடிய வெஸ்டர்ன் டாய்லெட் என் வீட்டில் இருக்கு, அவங்க வீட்டில் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி தன்னை தானாகவே தகவமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை அந்த சிஸ்டம் கொடுத்துச்சு. ரைட் தானே? ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றபடி தன்னை தகவமைத்துக் கொள்வதுதான் ஒரு பிள்ளையுடைய திறமை. நாம என்ன பண்றோம்? இந்த சொசைட்டி அதுக்கேற்ற மாதிரி தகவமைக்க பார்க்கிறோம். நீங்க தான் பிள்ளைகளை நோஞ்சானாக்குறீங்க, நீங்க தான் பிள்ளைகளை நோஞ்சானாக்குறீங்க. உங்கள் வருமானத்திற்கு ஒத்த மனிதர்களோடு பழக விடுகிறீர்கள். உங்கள் வாழ்க்கை பொருளாதாரத்தோடு ஒட்டியவர்களோடு மட்டுமே நான் தொடர்பில் இருப்பேன். இந்த சமூகம் அப்படி கிடையாது, எல்லா ஏற்றத்தாழ்வுகளோடு அது கூடியது. ஆனால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸை நீங்க செக் பண்ணி பாருங்க. அதில் ஒரு பணக்காரர் இருப்பான், ஒரு ஏழை இருப்பான். நீங்க வீட்டுக்குள்ள விடமாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு சாதியை சேர்ந்தவனை தோல் மேல கை போட்டுட்டு அவன் போவான். அவனை நீங்க மாத்தாதீங்க, அவளை நீங்க மாத்தாதீங்க. அவங்க தான் சரி. இவ்வளோ பேர் கூடியிருக்கிற பெற்றோர்களாக நிறைந்திருக்கிற ஒரு அரங்கில் பெற்றோர்களை பாராட்டி பேசுறதா நியாயம். ஏன்னா அப்பதான் கைத்தறி கிடைக்கும். அதுக்கு நாள் கிடையாது. நம்ம சரி எதுவோ அதைத்தான் சொல்லணும். ரைட்டா? என்னங்க இவ்வளோ பேரா இருக்கோம், உங்களை போல உண்டா? ஒரு தாயை போல ஒரு மதர்ஸ் டேவில ஐயோ அப்படின்னா தங்கமான பிள்ளைடா அந்த பிள்ளை நீங்க சொல்லலாம். எனக்கு உங்க பாராட்டெல்லாம் வேண்டாம். நான் நல்லவனா இருக்கேன்னு தான் ட்ரை பண்ணிக்கிறேன் ஒழிய நல்லவனா காட்டுறதுக்கு ட்ரை பண்ணதே கிடையாது. நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஒரு பேச்சு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும், ஒரு பேச்சு ஒரு புரிதலை ஏற்படுத்தணும், ஏதோ ஒரு இடத்துல பொறி தட்டணும். அப்படி தோணலைனா அந்த பேச்சில் அர்த்தம் இல்லை. இந்த இடம் என்பது நீங்கள் எனக்கு கொடுத்த இடம். உங்களை போன்ற ஒரு சாதாரண பின்புலத்திலிருந்து வந்து தத்தி தடுமாறி போராடி கஷ்டப்பட்டு முக்கி மோதி உடச்சி திமிரி ஏதோ பண்ணி ஒரு இடத்துக்கு நான் வந்து உட்காந்துருக்கேன். நீங்க தூக்கி வச்சால தான் நான் உட்காந்துருக்கேன். இந்த இடத்துல உங்களால் வந்து உட்காந்துட்டு சும்மா உங்க மூஞ்சில அப்படியே பவுடர் கிரீம் போடுறது என் வேலை இல்லை. தப்புனா தப்புன்னு சொல்லதான் நியாயம், சரினா சரின்னு சொல்லதான் நியாயம். விளைவுகள் அடுத்ததுதான். திட்டவன் திட்டிக்கோ, பாராட்டுறவன் பாராட்டியோ, அது கணக்கே கிடையாது. கேட்கும்போது கோபிநாத் பேசுறப்ப காண்டாகும். ஆனா வீட்டுக்கு போய் மல்லாக்கப்படுத்தி விட்டத்தை பார்த்து யோசிக்கிறப்ப தம்பி சரியா தான் சொன்னான்னு தோணும். அதுதான் எஃபெக்ட்.
கீப் இட் இன் யுவர் மைண்ட். முதல்ல மைண்ட்ல ஏத்துங்க, நம்ம பிள்ளைங்க நாம திருத்தல, வழி நடத்துறோம். நம்ம பிள்ளைகளை நாம திருத்த வேண்டல, வழி நடத்துறோம். வழி நடத்தும் போது தான் உண்மையிலேயே என்ன தப்பு பண்றான்னு தெரியும். வழி நடத்தாம வெறும் திருத்த மட்டும் செய்ய ஆரம்பிச்சோம்னா அவன் பண்ற எல்லாமே தப்பா தெரியும். நம்ம சொல்லுவாங்களே, பிடிக்காத பொண்டாட்டி நேரா போனா கோணல், கோணாலா போனா நேரல், ஏதோ சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த குழந்தைகள் வழியாக நிறைய விஷயத்தை சாதிக்கணுங்கிற ஒரு பெரிய நெருக்கடி நம்ம போன்ற மிடில் கிளாஸ்க்கு, லோ மிடில் கிளாஸ்க்கு இருக்கு இல்லையா? எவனுக்கோ பண்ணி கொடுத்த சத்தியம், நம்மளை அசிங்கப்படுத்த சொந்தக்காரன், பிடிக்காத ஒருத்தன், ஊருக்குள்ள ஒரு நாள் நாக்கு மேல பல்ல போட்டு நம்மளை அசிங்கமா பேசுறவங்க, இவங்க அவ்வளோ பேரையும் ஜெயிக்கிறதுக்கு நம்ம வச்சிருக்க ஒரே கருவி புள்ள. இந்த பிள்ளைய வச்சு தான் ஜெயிக்கணும். பாடுறா, நாங்களாம் சாதாரண சொன்னில்ல, என் பிள்ளைய டாக்டருக்கு படிக்க வச்சேன். பாடுறா, நான் சாதாரண சொன்னில்ல, என் பிள்ளை இன்ஜினியர் ஆக்கிவிட்டேன். ஒன்னத்துக்கு நீங்க உருப்பட மாட்டீங்க, நடு ரோட்ல நிப்பீங்கன்னு சொன்னீங்களா, பாடுறா என் மகன் சம்பாரிச்சு வீடு கட்டியிருக்கான். இந்த நெருக்கடிகள் உங்களுக்கு இருப்பதை நான் உணர்வேன். ஆனா யாரோ ஒருத்தன், ஒரு பிடிக்காத ஒருத்தனுக்கு நிரூபிக்கிறதுக்காக இந்த ஒட்டுமொத்த வாழ்க்கையை விலை வைப்பீங்க? யோசிச்சு பாருங்க. யாரோ ஒருத்தன் நமக்கு பிடிக்காதவன், நீங்க நாளைக்கு ஜெயிச்சு வீடு கட்டினா கூட அவன் திருட்டு போய் எங்கேயோ காசை திருடியாந்து கட்டிருக்கான்னு அவன் சொல்ல போறான். ரைட்டு தானே? பிடிக்காதவர்களை பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு உங்களை பிடித்தவர்களை பற்றி கவலைப்படுங்கள். முதல்ல பெரியவங்களுக்கு நான் தான் சொல்லுவேன், நம்ம கவலை முழுக்க பிடிக்காதவங்களை பற்றி தான். நம்ம குடும்பத்தில் ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த கேரக்டர் நம்மளை அவமானப்படுத்தும், நம்மளை பற்றி எல்லா இடத்துலையும் தப்பாக தான் பேசும். நீங்கள் என்ன பண்ணாலும் அது தப்பாக தான் பேசும். நீங்கள் இந்த உலகத்துக்காக பெருசாக செஞ்சாலும் சரி, ஊருக்காக பெருசாக செஞ்சாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணாலும் அவன் அப்படி தான் எனக்கு தெரியும், சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அவனை ஜெயிக்கிறதுக்கே நீங்கள் போராடுறப்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் பிள்ளையை விதைக்கணும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் புருஷனையே விதைக்கணும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் உறவுக்காரனையே விதைக்கணும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் சொந்தக்காரனையே விதைக்கணும். உலகத்தில் அன்பாக இருப்பதே அரிதாகி போயிருக்கிற அந்த நாட்டில் உங்கள் மீது அன்பு செலுத்த ஒரு நாளும் தயாரில்லாத மனிதனை தூக்கி எறியுங்கள். அவன் முன்னால் நீங்கள் சவால் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. அவனை ஜெயிக்கிறதுக்காக உங்கள் பிள்ளை டாக்டர் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, அவங்களுக்கு டாக்டர் படிக்க ஆசை தான் படிக்கட்டும். எவனோ ஒருத்தனை ஜெயிக்கிறதுக்காக உங்கள் பிள்ளை இன்ஜினியர் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, அவங்களுக்கு இன்ஜினியரிங் சென்ஸ் தான் படிக்கட்டும். இங்கிலீஷ் லிட்டரேச்சர் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றப்ப இங்கிலீஷ் லிட்டரேச்சர் தான் படிக்கணும். இங்கிலீஷ் லிட்டரேச்சர் பிடிச்சா பணம் வருமா? கவலையப்படாது. ஒரு விஷயத்தை புரிஞ்சு பிடிச்சு படிச்சா வர வேண்டியது தானா வரும், அவ்வளவு மட்டும்தான்.